தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல பல படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுல ஒரு சில படங்கள் தோல்வியை சந்தித்தாலுமே பல திரைப்படங்கள் வெற்றி பெற்று தற்போது தமிழ் சினிமாவுடைய நம்பர் 1 நாயகனாக வலம் வந்து கொண்டும் இருக்காரு. கிட்டத்தட்ட இவருடைய சம்பளம் பாத்தீங்கன்னா 230 கோடிகளுக்கு மேல இருக்கும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இப்படி சினிமாவுடைய உச்சத்திற்கு வந்த பின்புமே சினிமாவை விட்டு விலக போறேன் அப்படின்ற அதிரடியான முடிவை எடுத்திருக்கார். அதுவும் தமிழக மக்களுக்காக தான் சினிமாவை விட்டு விலகி முழு நேர அரசியல்வாதியாக செயல்பட உள்ளதாக சொல்லியிருந்தார். அதன்படி பாத்தீங்கன்னா இவருடைய நடிப்புல ஜனநாயகன் அப்படின்ற திரைப்படம் உருவாகி இருக்கு. இதுதான் விஜய் சாருடைய சினிமா கரியர்லேயே கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக உள்ளது. இந்த அறிவிப்பு ஒரு சில நாட்களுக்கு முன்பே படக்குழு அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுட்டாங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா விஜய் சாருடைய கடைசி படம், அதாவது ஃபேர்வெல் படம் அப்படின்றதுனால படத்துல பல ஸ்பெஷலான விஷயங்களை வினோத் அவர்கள் ஆட் பண்ணிருக்காரு. மேலும் பாத்தீங்கன்னா படத்துடைய ஆடியோ லான்ச்சை மிக பிரம்மாண்டமாக நடத்த பிளான் போட்டிருந்தாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழாவிற்கு தமிழ் சினிமாவுடைய டாப் பிரபலங்களுக்குமே அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. அதுல முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இடம்பெறுவார். தளபதி விஜய் அவர்களுடைய ரோல் மாடல் அப்படின்னாலே அது சூப்பர் ஸ்டார் தான். விஜய் சாருடைய பல பழைய படங்கள்ல சூப்பர் ஸ்டாருடைய வசனங்கள், சூப்பர் ஸ்டாருடைய காட்சிகள், சூப்பர் ஸ்டாருடைய மேனரிசம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுக்கு சூப்பர் ஸ்டாரை ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஆகையால பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் கண்டிப்பாக வர வேண்டும் அப்படின்னு சூப்பர் ஸ்டாருக்குமே இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா. சூப்பர் ஸ்டாருமே மறக்காம கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்களுக்காக நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரா. இந்த சம்பவம் தற்போது தளபதி ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பையுமே பெற்றிருக்கு. இந்த ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக டிசம்பர் அல்லது ஜனவரி துவக்கத்துல நடக்கலாம் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.